வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹரியானா அரசு சமீபத்தில் தொழிலாளர்களின் அடிப்படை மாத சம்பளத்தை 14,000 19,000 ரூபாயாக உயர்த்தியது. அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் தொழிலாளர்களின் அடிப்படை மாத சம்பளம் 13,000 ரூபாயாக இருக்கிறது. குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த கோரி அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு துறை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். முக்கிய தொழிற்பேட்டையாக கருதப்படும் நொய்டாவின் ஹொசைரி காம்ப்ளெக்ஸ் ஃபேஸ் 2 மற்றும் செக்டார் 60 பகுதியில் ஜவுளி, வாகன உற்பத்தி மற்றும் எக்ஸ்போர்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் அமைந்துள்ளன. இங்கு பணிபுரியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 நாட்களாக அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது. ஞாயிறன்று நொய்டா கலெக்டர், தொழிலாளர் ஆணையர் உள்ளிட்டோர் கூடி விவாதித்தனர். கட்டாய வார விடுமுறை, ஓவர் டைம் மற்றும் வார விடுமுறையன்று பணிபுரிந்தால் இரட்டிப்பு ஊதியம், நவம்பர் 30க்குள் ஆண்டு போனஸ் என பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டன. எனினும் குறைந்தபட்ச ஊதியத்தை 20,000ஆக உயர்த்துவது பற்றிய அறிவிப்பு வராததால் இன்றும் போராட்டம் தொடர்ந்தது. 3வது நாளாக நடைபெற்ற இன்றைய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. போலீஸ் வாகனம் உள்பட 4 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டன. கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டன. போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசியும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். அந்த இடமே போர்க்களமாக மாறியது. பெண் ஊழியர் லட்சுமி கூறும்போது, விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டதால் குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தால்தான் சமாளிக்க முடியும். அதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட எங்களை தாக்குகிறார்கள் என்றார். लक्ष्मी नाम है मेरा। कहाँ काम करती हैं आप? बता सर, मैं काम करती क्या हूँ। क्यों आप लोग यहाँ इकट्ठे हुए थे? क्या हुआ था? हमारे सैलरी में क्या 20 मतलब सैलरी हमारे कम दे रहे हैं बहुत ज्यादा, बिल्कुल ये ठीक है। हमें भी सारे होना चाहिए और हमने यहाँ का धरना कर भी रहे हैं तो ये उल्टा फिर सारे हमें मार रहे हैं। कोई गलती भी नहीं थी। क्या करोगा, सारा सिलेंडर आ रहा है, सब्जी भी हो गई और क्या कह रहा रोटी देर से रोटी मिल रही है हमारी। आप लोग तो प्रोटेस्ट काफी दिन से धरना दे रहे थे ना, आपको सिलेंडर आने के लिए? सोमवार से दिया सिर्फ हमने ये, कल तो थे नहीं हम, तो आज करा तो फिर उल्टा हमें मारा। क्यों मारा? क्यों मैंने मेरे पैर तोड़ दिया, बताओ ये देखना। अब आप लोग क्या मांग करते हैं? हमारी सैलरी भी सारे कर दें, तो सैलरी होनी चाहिए हमारी। தொழிலாளர் போராட்டத்தின் போது டில்லி மீரட் சாலை மறிக்கப்பட்டதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொழிலாளர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியது பற்றி உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்.